ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா. இது ஒரு சூப்பர் ஈஸி. போனஸ் பாயிண்ட்டுக்கு இதோட டேஸ்ட்டை தான் சொல்லலாம். இவ்வளோ குயிக்கான ரெசிபி இந்த அளவுக்கு டேஸ்ட்டு தரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு 150 கிராம் ஆஃப் சிக்கனை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே இதில் ப்ரெட் க்ரம்ஸு நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இல்லை உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் ப்ரெட் க்ரம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரெட் க்ரம்ஸை ஆட் பண்ணலன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் க்ரிப் அண்ட் டைட்னஸ்க்காக ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எவரெஸ்ட்டோட மீட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இவ்வளோண்டு டோ இருந்தாலே போதும். நம்ம ஒரு 10 சப்பாத்திக்கானது ரெடி பண்ணிடலாம். அதாவது ஒரு 100 பைட்ஸ் கிட்ட ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மைதா டோவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வீட் டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா சாப்பிடாதவங்களாக இருந்தால் கோதுமை மாவை வச்சு கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா நீல வாக்குக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு வச்சா போதும். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு 2 வரை ஃபுல்லாக வச்சுருங்க. நான் இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கத்தி யூஸ் பண்ணுறது பதில் பெட்டர் சிசர்ஸ் யூஸ் பண்ணுறது தான். அப்போ தான் கட் பண்ணக்குள்ளே எண்டிங் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு 10 சப்பாத்தி கிட்ட சுட்டு இந்த டோ உள்ளே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கோங்க. அதுக்காட்டி இது கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும். ரொம்ப கறி விட்டுற வேணாம், கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும். இதுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் வந்துடும். இப்போது இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ சூப்பராக வரும்னு ஈவன் நானே எதிர்பார்க்கல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன இஃப்தார் ரெசிபி போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.